புளிக்குழம்பு வைக்க போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பீனட்டு, எள்ளு, மிளகு, சீரகம், வெந்தயம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது ஒரு வானலில் கத்திரிக்காய் வதக்கின அதே வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வதங்கின பிறகு வதக்கி வச்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். காயும் எல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா புளி நம்ம ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கே ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். இது ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுடர் சேர்க்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எள்ளு, பீனட்டு, அப்புறம் மிளகு, சீரகம், வெந்தயம்லாம் அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஜாகரி சேர்த்து கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் போல் குழம்பு கொதிச்சு வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பொடி சேர்த்ததுனால. அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி தலை தூவி அவ்வளோதாங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.